பட்டு உடுமலை வரலாற்றுக்கே ஒரு வரலாறு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற உடுமலை வரலாற்று ஆய்வு நகரத்தில் தென்கொங்கு நாட்டின் முதல் விடுதலை போர் மற்றும் கரைவெளி நாடும் நாகரிகமும் என்ற புத்தக நூல் வெளியீட்டு விழா இப்பொழுது தொடங்க உள்ளது. மதிப்புமிகு மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் ஐயா அவர்களை உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி, இல்லை பசி நேரம் விரைவாக முடிச்சிடுறேன். 2 நிமிஷத்தில் வாழ்த்திட்டு விரைவாக முடிக்கிறேன். உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தின் தென் கொங்கு நாட்டின் முதல் விடுதலை போர் மற்றும் தரைவழி நாடும் நாகரிகமும் இந்த அருமையான மிக சிறந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மேடையில் வீட்டிற்கும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆர்கேஆர் உடுமலையின் அடையாள சின்னம், ஆர்கேஆர் கல்வி நிறுவனங்களின் தலைவர், என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஆர்கே ராமசாமி அண்ணன் அவர்களே, உடுமலை எந்த நிகழ்ச்சியானாலும், எந்த ஒரு பொது நிகழ்ச்சியானாலும், பொது பணியானாலும் தன்னை ஈடுபடுத்தி உடுமலைக்கு அடையாளமாக இருக்கும் அண்ணன் TLS நிறுவனத்தின் தலைவர், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் லோகநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் கலந்து கொண்டு எனக்கு முன் மிக சிறப்பாக உரையாற்றி, நான் வரும்பொழுது மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கும் கொங்கு நாட்டிலே பல்வேறு பணிகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தலைவர் போஸ்டிங் அயலக தமிழர் நலவாரியத்தின் தலைவர், காங்கேயம் காளைகள் ஆராய்ச்சி மையம், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகனாக உடுமலையிலே பல்வேறு சமூக பணிகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு, நாங்கள்லாம் பதவியில் இருக்கிறோம், நாங்கள் பணியாற்றுவதை விட மிக சிறப்பாக சென்றது மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் VK செல்வராஜன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எந்த நிகழ்ச்சியானாலும், நான் கலந்து கொள்ளும் பல்வேறு நிகழ்ச்சி தொகுப்பாளராக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முனைவர் விஜயலட்சுமி அவர்களே, முனைவர் மூர்த்தீஸ்வரி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ராபின் அவர்களே, VK சிவகுமார் அவர்களே, அருள் கணேசன் அவர்களே, மதியழகன் அவர்களே, ஹேனா ஷெர்லி அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, சுப முனியப்பன் அவர்களே, மற்றும் மற்றும் நிகழ்ச்சி கலந்து அருள்செல்வன் அவர்களே, யாராச்சும் இல்லை மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு மேடையை முன்புறம் விட்டிருக்கும் அனைத்து பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பத்திரிகை துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை உரித்தாக்கி, இந்த அருமையான நிகழ்ச்சி, நான் பல்வேறு நிகழ்ச்சிகளை தாராபுரம் குண்டடம் பகுதியிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு
வருவதற்கு தாமதமானாங்க கூட இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விரைவாக வந்தேன். உண்மையிலே இந்த சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மண்ணின் உடுமலை மண்ணின் வரலாற்றை, மண்ணின் பெருமையை, குமரன் வாழ்ந்த இந்த மண்ணின் பெருமையை எடுத்துரைக்கும் வகையிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார்கள். ஏற்கனவே இந்த குமரன் வாழ்ந்த இந்த மண்ணை, உடுமலையை தலைநகரமாக கொண்டு ஒரு மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று ஏற்கனவே சட்டமன்றத்திலே கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா உடுமலைக்கு 2 திருமூர்த்தி அணை, அமராவதி அணை கொண்டு இந்த பகுதியிலே பல்வேறு பாசன திட்டங்களை நிறைவேற்றுவதிலே முதன்மை தாலுக்காவில் உள்ள இந்த உடுமலைப்பேட்டையை தலைமையாக கொண்டு உடுமலை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று ஏற்கனவே சட்டசபையிலே நான் கோரிக்கை வைத்துள்ளேன். கண்டிப்பாக வரும் காலத்திலே அதை நிறைவேற்றுவதாக அரசு உறுதியளித்துள்ளது. எனவே இந்த உடுமலை மண்ணின் பெருமை சேர்க்கும் வகையிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கி நேரம் கருதி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.